ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஆஃப் ஆல் இண்டியா கவுன்சிலிங் பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக குவாலிஃபைட் கேண்டிடேட்டாக இருக்கணும், அப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் நீட் யூஜியில் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், குவாலிஃபைட் ஆயிருக்கணும். 50%, 40% அந்த கிரைட்டீரியா 144 மார்க்ஸ், 113 மார்க்ஸ், அதுக்கு கீழே அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் என்டிஏல என்ன சப்மிட் பண்ணீங்களோ அதே யூஸ் பண்ணணும். அண்ட் ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, இது ஒரு ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஏற்கனவே என்டிஏல சப்மிட் பண்ண இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் தான் வச்சிருக்கணும். அண்ட் அடுத்தது ஃபீ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். நம்ம 15% ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஓப்பன் சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எய்ம்ஸ்ல எல்லாம், இந்த மாதிரி கவர்மெண்ட் சீட் எல்லாமே எடுக்க போகிறேன், ஜிப்மரில் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் சீட் டீம்டு தவிர வேற எந்த சீட் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான், 1000 rupees யூஆர் இல்லை இடபிள்யூஎஸ்க்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கு 500 ரூபாய் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ திருப்பி தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் யூஆர் யூடபிள்யூஎஸ் உங்கள் கேட்டகரியாக இருந்தால் 1000 rupees, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஓபிசியாக இருந்தால் 500 rupees பே பண்ணால் போதும். அது போக செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று பே பண்ணணும். நம்ம செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு சீட்டு நம்ம எடுக்கிறோம், அலாட் ஆகுது, அதை போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நிறைய பேருக்கு இம்பாக்ட் ஆகும் இல்லையா, கீழே இருக்கவங்க ஒருத்தங்க சீட் எடுத்திருப்பாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட்லேருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் வந்து அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கலை, ஜாயினே பண்ணாமல் இருந்துட்டீங்க, சும்மா தான் நான் போட்டேன் இந்த சீட்டை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன டெபாசிட்டை வாங்கிக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணலன்னா ஃப்ரீ எக்ஸிட். அது செகண்ட் ரவுண்ட்லேருந்து நான் அலாட் ஆகிட்டு எனக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க, நான் போய் ஜாயின் பண்ணல, நான் வேற எங்கேயோ போகிறேன், இல்லை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 rupees போகிற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதுக்கு முதல்ல உங்ககிட்ட 10,000 rupees வாங்கி வச்சுப்பாங்க. யூஆர்இடபிள்யூஎஸ்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடினா 5,000 வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் செகண்ட் ரவுண்ட்லேருந்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுவீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பெட்டராக சீட்ஸ் கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணீங்கன்னா. மிக முக்கியமாக நமக்கு மேலே இருக்கவங்கலாம் கரெக்டாக ஃபில் பண்ணாங்கன்னா நமக்கு நல்ல சீட் கிடைக்கும். அவங்க ஏதாவது தேவையில்லாத சீட்ஸ் போடாமல் இருந்தாங்கன்னா நமக்கு எது வரணுமோ அந்த சீட்ஸ் வரும். ஸோ இதில் ஸோ பேசிக்காக நம்ம என்ன இதுலேருந்து தெரியும், நான் யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னா 10,000 + 1,000 11,000 பே பண்ணுவேன். நான் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்னா 5,000 + 500 பே பண்ணுவேன். இந்த 10,000 ரூபாயோ 5,000 ரூபாயோ இன்கேஸ் நான் கரெக்டாக சீட் ஃபில் பண்ணிட்டேன், அதையும் போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடச்சிரும். கடைசி வரைக்கும் சீட்டே எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் எனக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஃபீல் அட்ஜஸ்ட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக கடைசியில் கிடைக்கும். எப்போ கிடைக்கும், கவுன்சிலிங்லாம் முடிச்சு 3 மாதம் கழிச்சு. இது எப்போ, கவுன்சிலிங் முடிகிறதுக்கே இன்னொரு 5 மாதம் இருக்குது. ஸோ பேசிக்காக டிசம்பர் கடைசிலையோ 2025 ஜான்வரிலையோ இது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கரெக்டாக கிடைச்சிடும். யாருக்கு கிடைக்காது, செகண்ட் ரவுண்ட்லேருந்து அலாட் ஆகி ஜாயின் பண்ணாதவங்க, இல்லை அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கிடைக்காது. டீம்டு நான் எடுக்க போகிறேன், அதனோட சேர்ந்து ஆல் இண்டியா எடுத்தாலும் சரி, டீம்டு மட்டும் எடுத்தாலும் சரி, எதுனாலும் எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் 2,50,000 ரூபாய். 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட், 5,000 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் ஃபீ. ஸோ நான் டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட்லேயோ தேர்ட் ரவுண்ட்லேயோ ஒரு சீட்டை போட்டுட்டு சாய்ஸில் போட்டுட்டு அது எனக்கு அலாட் ஆயிடுச்சு, அப்புறமா இன்ஸ்டியூட்டுக்கு போய் பார்க்குறேன், எனக்கு அந்த சீட் பிடிக்கல, அப்போ எனக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் போயிடும். திருப்பி கொடுக்க மாட்டாங்க, இதை ஃபீலையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, திருப்பி கொடுக்குற மாதிரி தான் ரூல். பட் அது எப்போ திருப்பி கொடுப்பாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலைன்னா இந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் போய் 25 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபீ பே பண்ணுறப்போ 25 லட்சம் ரூபாயை நீங்கள் அங்கே பே பண்ணுவீங்க, இதை மைனஸ் பண்ண மாட்டாங்க. இது எம்சிசி கிட்டே இருக்கும். இது நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் கரெக்டாக சீட்ஸை பார்க்குறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து, சீட்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதே இது நீங்கள் கவர்மெண்ட்டும் சேர்த்து டீம்டோட பண்ணீங்கன்னா கூட இதே அமௌண்ட் தான் பே பண்ணணும். 5,000 உங்களுக்கு திருப்பி கிடைக்காது, அது நாட் ரீஃபண்டபிள். ரீஃபண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது, செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டோம், அந்த அமௌண்ட் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டில் தான் பண்ண முடியும். ரீஃபண்ட் எதுலேருந்தெல்லாம் நீங்கள் பண்ண முடியும், நெட் பேங்கிங் வழியாக பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பண்ண முடியும். இப்போ இந்த 2,50,000 ரூபாய் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் எதுலேருந்து பண்ண முடியும், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பண்ண முடியும். 11,000 இல்லை 5,500 பண்ணுறீங்கன்னா யூபிஐ வழியாகவும் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெத்தட். எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் போயிட்டு உங்கள் நெட் பேங்கிங் அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோ, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தோ, யூபிஐயில் QR கோட் வரைக்கும் ஸ்கேன் பண்ணியும் பண்ண முடியும். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே பே பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் லிமிட் இல்லாமல் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டில் லிமிட் இல்லாமல் ஆத்தரைசேஷன் இல்லாமல் இருக்கலாம். 2 lakhs பே பண்ணுறதுக்கு யூபிஐயில் நீங்கள் பே பண்ணவே முடியாது. ஸோ இது இருக்குதா, நீங்கள் டீம்டுக்கு இப்போ போகிறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் லிமிட் இருக்குதாங்கிறத இப்போவே செக் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரை பண்ணலாம், சும்மா உங்களுக்குள்ள அது பண்ண வேண்டாம்னா
இன்ஸ்டிடியூட் பேங்க்குக்கு போய் நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணுறீங்களோ இல்லை கிரெடிட் கார்ட்லேருந்து பே பண்ணுறீங்களோ அதுக்கு தான் ரீஃபண்ட் வரும். ஸோ அதில் நம்ம கிளியராக இருக்கணும். என்ன கிளியராக இருக்கணும்? நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போதைக்கு நெட் பேங்கிங்கில் 2 லட்ச ரூபா, யூஸ்வலாக 10,000 ரூபாய்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் 2 lakhs நான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட பே பண்ண சொல்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட தான் நெட் பேங்கிங் இருக்குது, இல்லை அவங்க கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்குது. இம்மீடியட்டாக 15 நாளில் நான் ஃப்ரெண்டுக்கு பே பண்ணிடுறேன், 2 lakhs பே பண்ணிடுறேன். ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருச்சு மணி. நீங்கள் எந்த சீட்டுமே எடுக்கலை, இல்லை சீட்டை எடுத்துட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க. 6 மாதம் கழிச்சு எம்சிசி ரீஃபண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, எந்த அக்கௌண்ட்லேருந்து போச்சோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் கிட்டலாம் தான் வாங்குறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த அமௌண்ட்டை முதல்ல பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் வழியாக தான் ரீஃபண்டும் உங்களுக்கு திருப்பி வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அது கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்லேருந்தே பே பண்ணுங்க. அண்ட் உங்களோட கார்டு, கிரெடிட் கார்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அதனால் எங்கே வருதுன்னு தெரியல, டெபிட் கார்டு நம்பர் என்னோடதே இல்லை, என் ஃப்ரெண்டோடது, நெட் பேங்கிங் இப்போ எனக்கு நெட் பேங்கிங்கே இல்லை, என்னால் உள்ளே போய் எடுக்க முடியல, அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாகவே இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது 6 மாதம் கழிச்சு. ஸோ அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டையோ கரெக்டான அக்கௌண்ட்டையோ டீட்டெயில்ஸையோ அதுலேருந்து பே பண்ணுங்க.